ஸ்டாலின் சார் என்ன பொழப்புது? 75 வருட பழைய கட்சி, காசு கொடுத்தா பேச வைப்பீங்க, அதுவும் ஒரே டைலாக பேச வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு சபதம் எடுத்திருக்காங்க. இப்படி ஒரு மாநாட நான் பார்த்ததே இல்ல. கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்க? 1 லட்சம் சேர் போட்டோம், இடமே இல்லாம 1.5 லட்சம் பேர் வெளியே நின்று தமிழ்நாடு தலைகுனிய. கரூர்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குங்க. என்னன்னு கேக்குறீங்களா? தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமொழிக்கு எதிராக தான் இருக்கும். தமிழ் மண்ணுக்கும் மொழிக்கும் ஏதாச்சும் பிரச்சனை. கரூர்லயே தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் பேத்துக்கு சேர் போட்டு இடம் இல்லாம 1.5 லட்சம் பேர் ஒன்னா கூடி கிரவுண்ட். மக்களுக்கான இயக்கம் என்ன தெரியுமா? ஐயோ, இப்படி ஒரு விழாவா? நானே ஆடி போயிட்டேங்க. கரூர் மாவட்டத்துல திமுகவோட விழாவை பார்த்தேன், வேற லெவல்ல பண்ணிருந்தாங்க. விழா தொடங்கக்கு முன்னாடி இருந்தே மக்கள் புற்றுல இருந்து கிளம்பின ஈசல் மாதிரி கூட்டம் கூட்டமா வந்து கலந்துட்டாங்க. முதலமைச்சர் விழா வளாகத்துக்குள்ள வரும்போது மக்களோட. கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு கேக்குறீங்க? 1 லட்சம் சேர் போட்டு கூட மக்களுக்கு நிக்க கூட இடம் இல்லாம 1.5 லட்சம் பேர் வெளியே வெயிட் பண்ணி நாங்க. ஐயோ, இப்படி ஒரு விழாவா? நான் ஆடி போயிட்டேங்க. நம்ம கரூர் மாவட்டத்துல டிஎம்கேயோட 30 விழா வேற லெவல்ல பண்ணிருந்தாங்க. விழா தொடங்குறதுக்கு முன்னாடியே அவ்வளவு மக்கள் கூட்டமா கலந்துட்டாங்க. நம்ம முதலமைச்சர் விழா வளாகத்துக்குள்ள வந்து கரூர்ல மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கீங்க. அதுதான் 1 லட்சம் சேர் போட்டு இடம் பார்த்தாம 1.5 லட்சம் மக்கள் வந்து கிரவுண்டுக்கு வெளியே வெயிட். தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக. கரூர்ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. 1 லட்சம் சேர் போட்டோம், 1.5 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க கிரவுண்டுக்கு வெளியே நம்ம தமிழ்நாட்டை தலகுனி. கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் சேர் போட்டு இடமில்லாம கிரவுண்டுக்கு வெளியே 1.5 லட்சம் பேரு ஒன்னா கூடி தமிழ்நாடு. 75 ஆண்டுகளா பாரம்பரியம் கொண்ட. என்ன கூட்டம். சரி, ஏதோ சினிமா செலிபிரிட்டி தான் வந்திருப்பாங்க போல, கூட்டமா இருக்கு. சரி, எல்லாரும் செல்ஃபி எடுத்து முடிஞ்சதும் கூட்டம் கலைஞ்சதும் யார் அந்த செலிபிரிட்டி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கரூர் ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெயிட்டிங்ல வெளியாகிற மாதிரி அவ்வளவு மக்கள் கூட்டம். சரி, அந்த ரோட்ல அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து நானும் முக்கிய போது அந்த கூட்டத்துக்குள்ள எப்படியோ போயிட்டேன். நாங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது அங்க எந்த செலிபிரிட்டி வேற யாருமே இல்ல, நம்ம தமிழ்நாடோட முதலமைச்சர். அந்த கூட்டம் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா திமுகவோட 30 விழாவுக்கு தாங்க அவ்வளவு பெரிய. நம்ம தமிழ்நாடு எப்போ. கரூர்ல வந்து ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்க? 1 லட்சம் பேர் உட்கார சேர் போட்டு இடம் இல்லாம கிரவுண்டுக்கு வெளியில 1.5 லட்சம் பேர் ஒண்ணு சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான இயக்கம்னா இப்படி ஒரு விழாவான்ற மாதிரி ஆடி போயிட்டாங்க. கரூர்ல வந்து டிஎம்கேவோட ஒரு 30 விழா நடந்தது. வேற லெவல்ல பண்ணிருந்தாங்க. அந்த விழா வந்து ஆரம்பிக்கிற முன்னாடி மக்கள் எல்லாம் வந்து புத்துக்குள்ள இருந்து கிளம்பின ஈசல் மாதிரி சரியான கூட்டம். அதுவும் இல்லாம ரீசெண்டா கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்ன கேக்குறீங்களா? 1 லட்சம் பேருக்கு சேர் போட்டு கிரவுண்டுக்கு வெளியே 1.5 லட்சம் பேர் நின்று தமிழ்நாட்டு மாநில தலைகுனிய விட மாட்டோம். தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும். தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும். நம்ம தமிழ்நாடு எப்பயுமே அடக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும். கரூர்ல திமுகவோட 30 விழா வந்து நேற்று நடந்திருக்கு. இந்த பிரம்மாண்டமான விழாவில முதலமைச்சர் வந்து பயங்கரமா அனல் பறக்க பேசியிருக்காரு. இடி முழங்க முதலமைச்சர். கரூர்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குங்க. 1 லட்சம் சேர் போட்டோம், இடம் இல்லாம 1.5 லட்சம் பேர் கிரவுண்டுக்கு வெளியே